திரு ராசா ஐயுஎம்எல் மற்றும் விசிகாவுடைய நிலைப்பாட்டை விமர்சித்து கடுஞ்சொற்கள் நிறைந்த ஒரு எக்ஸ்தள பதிவு செய்திருந்தார். அதை இப்போது நீக்கியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு மென்மையான வடிவம் தான். ரொம்ப கடுமையான சொற்கள் நிறைந்த இந்த எக்ஸ்தள பதிவு அவர் பதிவே செய்திருந்தார். அதற்கு விசிகா தரப்பில் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தாங்க. இந்த நிலையில் அந்த பதிவு திரு ராசா அவர்களால், முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா அவர்களால் நீக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். திரு ராசா அவர்களுடைய கருத்தும் அதே போல் திரு RS பாரதி எவன் இருந்தால் என்ன அப்படின்னு உரிமையில் பேசிய கருத்துக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து கண்டனம் வந்திருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த ரெண்டு முன்னாள் திரு ராசா முன்னாள் மத்திய அமைச்சர், திரு RS பாரதி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கூறிய கருத்து அப்படிங்கிறது விமர்சனத்தை எழும்பியிருந்த நிலையில், அதற்கு எதிர்வினையும் வந்திருந்த நிலையில் இந்த பதிவை நீக்கியிருக்கிறார் ராசா என்ற செய்தியும் நம்ம சேர்த்து பார்க்கின்றோம். அவர் நீக்கிய பதிவைத்தான் நீங்கள் திரையில் பார்க்குறீங்க. இதற்கு கடும் கண்டனம் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த செய்தி தொடர்பாளராக. இந்த நிலையில் திரு ராசா அவர்கள் இந்த பதிவை நீக்கியிருக்கிறார். திரு ராசா நீக்கிய பதிவு இதுதான். இந்த பதிவை அவர் நீக்கியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இதற்கு எதிர்வினையும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வந்தது. இது திரு ஸ்டாலின் அவர்களே ஏற்க மாட்டார். இது ஒரு கடும் மொழி, இது ஒரு கண்டிக்கத்தக்கது. எப்படி திரு ராசா பதிவு செய்திருப்பது? திரு ராசா புதிய பதிவை செய்திருக்கிறாரு. அதையும் நம்ம சேர்த்து பார்க்குறோம். திரு ராசா ஏற்கனவே நிறைய கடுஞ்சொற்கள் நிறைந்த பதிவை நீக்கியிருக்கிற நிலையில் ஒரு புதிய பதிவையும் பதிவு செய்திருக்கிறார். இப்போ திரு ராசா போட்ட பதிவு என்பது நீங்கள் திரையில் பார்க்குறீங்க. என் வீட்டு தோட்டத்து தென்னை கூனி விளைந்து எதிர் வீட்டுக்கு இளநீர் தந்தால் இலக்கியத்தில் அதற்கு பெயர் முடத்தெங்கு, அரசியலில் என்ன பெயர் சூட்டலாம்? அந்த விமர்சன போக்கு தொடர்கிறது. அதே வேளையில் கடந்த பதிவு அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான வார்த்தைகள் நிறைந்ததாக இருந்தது. அந்த ட்வீட்டை, அந்த எக்ஸ்தள பதிவை அவர் நீக்கியிருக்கிறார். அதில் சில வார்த்தைகள் படிப்பதற்கே அதிர்ச்சியாக இருந்தது. அதை அவர் நீக்கியிருக்கிறார். பட் அதே வேளையில் ஒரு புதிய பதிவையும் போட்டிருக்கிறார். அதுலேயும் இந்த விமர்சன போக்கு என்பது தொடர்கிறது. விசிகாவும் ஐயுஎம்எலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் போட்டியிட்டவர்கள், அந்த அலையன்ஸில் பெற்றிருந்தவர்கள் இன்றைக்கி ஒரு போஸ்ட்போல் ரீஅலைன்மெண்ட்டில் தமிழக வெற்றி கழக அரசில் பங்கு கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலையில் திரு ராசா அவர்கள் விமர்சித்திருக்கிறார். திரு RS பாரதி அவர்களும் கூட நேற்று விமர்சித்திருந்தார். யார் இருந்தால் என்ன, நாங்கள் இல்லாத அமைச்சரவையில் எவன் இருந்தால் என்ன அப்படின்னு ஒருமையில் பேசியதற்கு விடுதலை சிறுத்தைகள் கண்டனம் தெரிவித்தது. என் வீட்டு தோட்டத்து தென்னை கூனி விளைந்து எதிர் வீட்டுக்கு இளநீர் தந்தால் இலக்கியத்தில் அதற்கு பெயர் முடத்தெங்கு, அரசியலில் என்ன பெயர் சூட்டலாம் அப்படிங்கிறார். அதோடைய உட்பொருளாக அவர் சொல்வது அப்படிங்கிறது, என் வீட்டு தோட்டத்தில் விளைந்த தென்னை அப்படிங்கிறது அவர்கள் உரமிட்டு நீரிட்டு வளர்த்த செடி, அதாவது இவங்க பெற்றிருக்கக்கூடிய வெற்றி, அது பக்கத்து வீட்டுக்கு இளநீர் தருது, அது பக்கத்து வீட்டுக்காரங்க அதை பயனடைகிறாங்க அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் திமுக கூட்டணியில் அங்கம் பெற்று அதோடைய பங்களிப்போடு பெற்ற வெற்றியை இவங்க தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சிக்கு பகிர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிற பொருட்பட அவர் இலக்கியத்தில் இதற்கு பெயர் முடத்தெங்கு, ஆனால் அதில் அரசியலில் என்ன பெயர் சூட்டலாம் அப்படின்னு ஐயுஎம்எல்லையும் விடுதலை சிறுத்தைகளையும் மறைமுகமாக விமர்சித்து பதிவு செய்திருப்பதை பார்க்கணும். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ரகசிய சிநேகிதியே தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.